දිලිඳු පවුල්වලට හා පාසල් දරුවන්ට දෙන්න ලැබුණු සහල් පරිප්පු හා රට ඉඳි டொன் 1556ක් கல் இகுத் வெலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வறிய குடும்பங்களுக்கும் அதே போல பாடசாலை பிள்ளைகளுக்கும் வழங்குவதற்காக கிடைக்கப்பெற்ற அரிசி பருப்பு அதே போல ரட்டையதி சொல்லப்படுகின்ற பழங்கள் ஆகியவற்றை பேரிச்சம்பழங்களை வழங்கியிருந்தார்கள். எனவே அந்த பேரிச்சம்பழங்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட 1556 டொன் இந்த பொருட்கள் කාලාවධියාකිරකරද. எனவே ආහාර ජනතාවට බෙදා නොදීම ගැන CIDයට පැමිණිලි කරනවා. සිද්ධියට සම්බන්ධ නිලධාරීන් සම්බන්ධවත් පරීක්ෂණයක් சத்துவ ஆகாரவற்றாத் கெனிம ஹிதை பரீட்சாவட்ட பார்லிமெண்ட் மந்திரி ருவான் மாப்பழகம என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே இந்த உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்காமல் இருந்தமை பகிர்ந்தளிக்காமல் இருந்தமை தொடர்பான விடயம் குறித்தும் சிஐடிக்கு முறைப்பாடு செய்யப்படும். சம்பவம் தொடர்புடைய அதிகாரிகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும். எனவே இந்த உணவு மக்களின் பயன்பாட்டுக்கு எடுக்கப்படவில்லை, ஆனால் விலங்குகளின் உணவுக்காக பயன்படுத்த முடியுமா என்பது தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் மாப்பழகமே தெரிவித்திருக்கிறார். රජයේ අසිරතාවට පත්වී හැකි නිසා මාධ්‍යයට කියන්න එපා டிஸ்ட்ரிக்ட் லேகம் மந்திரிகன் இல்லத்தி என்பதாக ஒரு செய்தி இருப்பதை காணலாம். மாவட்ட செயலாளர், அதாவது இந்த இடத்துக்கு சென்று சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட போது மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் மாப்பழகுக்கு அழைப்பை ஏற்படுத்தி அவர் கூறிய விடயம், இதனை நீங்கள் ஊடகங்களுக்கு சொல்லிவிடாதீர்கள், அரசாங்கம் அசௌகரிக்கு உட்படும் என்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த விடயங்கள் எல்லாம் கடந்த 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தொகை என்பது முக்கியமான விடயம். தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. 1556 மெட்ரிக் டன் காலாவதியான உணவுப் பொருட்கள் கண்டுபிடிப்பும் வறிய குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்க தவறியதால் பழுதடைந்த நிலையில் மீட்பு. 2023ஆம் ஆண்டில் இடம்பெற்ற வீண் விரயம் அம்பலமானது என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே மக்களின் பசியை தீர்ப்பதற்காக, மாணவர்களின் பசியை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பொருட்களை பகிர்ந்தளிக்காமல் இவ்வாறு களஞ்சிய சாலையில் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வரி நிலையில் உள்ள குடும்பங்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்காக பகிர்ந்தளிப்பதற்காக உலக உணவு திட்டத்தின் கீழ் 2023ஆம் ஆண்டு கிடைக்கப்பெற்ற அரிசி, பருப்பு, பேரிச்சம்பழம் உள்ளிட்ட 1556 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் காலாவதியாக்கி பழுதடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டப்படுகிறது. வெயாங்குடை பகுதியில் உள்ள அரசாங்க களஞ்சிய சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளின் போது இந்த உணவுப் பொருட்கள் காலாவதியாகி பழுதடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய ஒருங்கிணைப்பு பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் மாப்பழகம ஆகியோர் தலைமையிலான குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இவ்வாறு பெருந்தொகையான உணவுப் பொருட்கள் காலாவதியாகி பழுதடைந்த நிலையில் இருந்துள்ளமை தெரிய வந்திருக்கிறது. இந்த உணவுப் பொருட்கள் மனித பாவனைக்கு உதவாதவை என்பதால் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு மக்கள் பிரதிநிதிகள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா, கசகஸ்தானுடைய நாடுகளிலிருந்து உலக உணவு திட்டத்தின் கீழ் கிடைக்கப்பெற்றுள்ள மேற்படி உணவுப் பொருட்களை உரிய காலத்தில் பகிர்ந்தளிப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தவறியுள்ளமையே அந்த உணவுப் பொருட்கள் காலாவதியாவதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 2023ஆம் ஆண்டு உலக உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மேற்படி களஞ்சிய சாலைகளுக்கு கொண்டு வரப்பட்டு இதன் சிறு தொகையை பாடசாலை மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் பாடசாலை விடுமுறை ஆரம்பமானதால் உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டிருந்ததாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மனித பாவனைக்கு உதவாத அரிசி, பருப்பு மற்றும் பேரிச்சம்பழம் 1556 மெட்ரிக் டன் அந்த களஞ்சிய சாலையில் காணப்படுவதாக அங்குள்ள ஆவணங்களை பரிசோதித்த மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து கம்பா மாவட்ட செயலாளருக்கு அறிவிப்பதற்கு பிரதி அமைச்சரும் பாராளுமன்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார்கள். பாராளுமன்றங்களுக்கு அத்தனைகள உதவிப்பொடி சத்தியச்சகர் உள்ளிட்ட அதிகாரிகளும் அங்கு உடனிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர்கள் இந்த விடயம் தொடர்பாக அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளருக்கு அழைப்பை ஏற்படுத்தி இப்படியான பொருட்கள் இங்கே இருக்கிறது, நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேள்வி எழுப்ப மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கிறார், இதனை நீங்கள் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி விடாதீர்கள், அது அரசாங்கத்தை அசௌகரியத்துக்கு உட்படுத்திவிடும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அது இந்த அரசாங்கம் அசௌகரியப்பட வேண்டிய விடயம் அல்ல. 2023ஆம் ஆண்டு உலக உணவு திட்டத்தினால் வழங்கப்பட்ட அந்த பொருட்கள் 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு என்று இந்த 2 வருட காலமும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படாமல் இந்த உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை மக்கள் இப்போது
கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வறிய மக்கள். எனவே அவர்களுக்காக உலக உணவு திட்டம் வழங்கிய பொருட்களை கூட நீங்கள் தான் கொடுக்கவில்லை. உணவு திட்டம் வழங்கிய பொருட்களை கூட வழங்குவதற்கு தவறிவிட்ட அதிகாரிகள் தொடர்பில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்பதுதான் மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தி இந்த பொருட்களை விநியோகிக்காமல் களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த அந்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அது தொடர்பான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.